ஸோ நம்ம வந்து WBC கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங்கான ஃபுட்ஸ் தான் வந்து நம்ம சாப்பிடணும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விட்டமின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா B6, B9, அதுக்கப்புறம் வந்து B12. இந்த 3 தான் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஃபர்ஸ்ட் வந்து குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்துட்டு எக், சிக்கன், மட்டன், பீஃப், அதே மாதிரி க்ரீக் யோகட், கர்ட், சோய் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு குட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு இருக்குது. விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதை விட மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஆரஞ்ச், பெரிஸ், நட்ஸ், சீட்ஸ், ஸ்பினாச், பனானா, ட்ரைட் ஃப்ரூட்ஸ், பீஸ், ப்ராக்கலி, 3 ஸ்பெஷல் ஃபுட்ஸ் வந்து சொல்கிறேன். இது வந்து டக்குன்னு WBC கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பப்பாயா WBC கவுண்ட்டை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா கார்லிக்கில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால உங்களை வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங் பீரியடில் வந்து மற்ற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். மூணாவதாக வந்து செலினியம் பிளேஸ் அ மேஜர் ரோல். என்னென்ன ஃபுட்ஸ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசில் நட், இது வந்து ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் செலினியம். அதே மாதிரி சீ ஃபுட்ஸ் நீங்கள் வந்து எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த 3 வந்துட்டு பயங்கரமாக வந்து WBCயை ஷார்ட் டைம் ஆஃப் பீரியடில் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்.